ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி, எப்பவும் இட்லி தோசை செய்து சாப்பிடாம இதே மாதிரி ஹெல்த்தியான தோசை செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்குள்ளே மல்லி சட்னி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் 1 கப்பு வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் சிவப்பு அவலும் எடுத்துக்கலாம். அதே போல் கெட்டியான அவல் எடுத்துக்கலாம், இல்லைனா மெல்லிசான அவலும் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு ரவை, 1 கப்பு கடலை மாவு, ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளின்னு வேண்டாம், ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சேன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிட்டு அரைங்க. அப்படின்னா தான் வெளியே சிந்தாமல் அரைப்படும். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருவோம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக அரைங்க. கூட கொஞ்சம் தண்ணி விட்டுனாலும் அரைச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ ஒரு 3/4 கப்பு தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை அலசி அதில் விட்டுருங்க. அவளையும் விட்டுருங்க. விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 1/2 மணிக்கூர் மூடி வச்சு ஊற வச்சுருங்க. இந்த நம்ம ரவை அரைச்சி வச்சுருக்கனால அது நல்லா ஊறி வரணும். இப்போ இருக்கட்டு நம்ம இதுக்கடையில் ஒரு சட்னி அரைச்சிடுவோம். 3 பச்சை மிளகாய், ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் குறைவா தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் குறைவா போதும். மல்லிக்கீரை நிறைய எடுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, 3 பூண்டு பல், கொஞ்சமாக வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், 1/2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொட்டை இருக்க அளவில் புளி கொஞ்சமாக போதும், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கெட்டியாட்டே இருக்கட்டு. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. இப்போ இதில் நம்ம தாளித்து விட்டுடலாம். எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு தாளித்து விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். தாளிக்காமலும் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து சேர்த்தா நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், இதுக்கிட்டு நம்ம இப்போ தோசை மாவை பார்த்துருவோம். தோசை மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. குறைஞ்சது 1/2 மணிக்கூர், நீங்கள் 1 மணிக்கூர் இல்லைன்னா 2 மணிக்கூர் வரைக்கும் வச்சு நம்ம தோசை சுடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துடுங்க. இது இவ்வளோ கெட்டி வேண்டாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துக்கிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் தோசை சுடச்சுமே நல்லா வரும். இப்போ ஒரு கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அங்கே அரைச்சிச்சும் போட்டிருக்கோம். அரைக்கச்சும் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு கேரட், அதை பொடியாக துருவி போட்டிருக்கேன். அதையும் போட்டுருங்க. மல்லிக்கீரை எவ்வளோ நாளும் போடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் அதே போல் தான். இப்போ இதுக்கு நான் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தேன். இதுக்கு கொஞ்சம் காணாது, அதனால நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தோசை மாவு நம்ம விடுவோம் இல்லையா, அதே பக்குவத்தில் தான். பாருங்கள், நல்லா தண்ணியாக போயிடக்கூடாது. இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து விட்டுருங்க. தேவையான எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த தோசைக்கு. பாருங்கள், இப்போ நம்ம மாற்றி போட்டுடலாம். நல்லா வெந்திருக்கும். மூடி வச்சு வேக வைக்கணும். அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். நல்லா வேக வச்சு எடுங்க மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்போ அது இருக்குது. அடுத்த தோசை விடுங்க. எண்ணெய் தடவிட்டு விடுங்க. இரும்பு கல்லுன்னா அப்படி, நான்ஸ்டிக் கல்லுன்னா நீங்கள் உங்கள் இதே போல் சுட்டு எடுத்துடுங்க. எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விடாட்டால் வேண்டாம். நம்ம முதல்ல எண்ணெய் தடவிருக்கோம், அதனால் வேண்டாம். பாருங்கள், மூடி வச்சு வேக வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்ததும் திருப்பி போடுங்க. இன்னும் நல்லா வெந்ததும் எடுத்துருங்க. இதே போல் நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். இவ்வளோ மாவுக்கும் ஒரு 10 தோசை வந்துருந்து.
பாருங்கள். நான் இது கூட கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, உப்பு எல்லாம் சேர்த்து அதையும் வச்சுருக்கேன். சட்னியும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் எத்தையும் அதுக்கு மேலே தூவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.